யார் எனக்காக போராடுவார்? ஆண்டவரே போராடுவார். நான் என்ன செஞ்சேனா போதும், அமைதியாக இருந்தால் போதும். என் நம்பிக்கை யாரு? இயேசுவாக இருக்கிற போது என்னுடைய எதிரிகள் அவரே எதிர்த்து போராடுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஏன் எப்படி இருக்கிறார்? ஒன்றுமே தேவையில்லை. நீ ஆண்டவருடைய வார்த்தையைப்படி தியானி, அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படி. நீ நடந்தாலே போகும். உன் எதிரிகள் உன்னை விட்டு என்ன செய்வாங்க? புறமுதுகிட்டு ஓடி போவாங்க. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு சாத்தான் நடக்கிறது, ஆடுறது, ஓடுறது, கத்துறது இதெல்லாம் பார்த்து பயம் இல்லைங்களா? அப்படி நம்ம பயப்பட தேவையே இல்லை சரிங்களா? சில பேர் பயப்படுவாங்க, நார்மல் தான். பயம் என்பது நார்மல் தான், அது நார்மலாக இருக்கக்கூடியதான். ஆனால் நம்ம என்ன செய்ய தேவையில்லை? பயப்பட தேவையில்லை. ஏன் பயப்பட தேவையில்லைன்னா, கிறிஸ்துவ மக்கள் நாம் வசனத்தின்படி வாழ்க்கை வாழ்கிறவங்க. வசனத்தின்படி ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதனால தான் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்கிற போது ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். என்ன சொல்லும்? பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. உங்களுக்கு எதுவும் தீங்கு விளைவிக்காது. அதனால தான் பேய் ஓட்டுகிற போது நம்ம என்ன சொல்ல? கெஞ்ச தேவையில்லை. போயிடுறியாமா, போயிரு கண்ணு, போயிரு, உனக்கு என்ன வேணும்? கோட்ரு வேணுமா, பிரியாணி வேணுமா, வாங்கித்தரேன், பேசாமல் போயிரு கண்ணு. அப்படி என்ன செய்யணுமா? கெஞ்சணுமா? கெஞ்ச என்ன கொடுத்துருக்காரு நம்மளுக்கு? அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஒன்று பாம்பு. பாம்பு எதனுடைய அடையாளம்? தொடக்க நூலில் என்ன பார்த்தோம்? பாம்பு சரிங்களா? பாம்பு ஆண்டவர் படைச்சதான், நல்லதுன்னு தான் பார்த்து படைச்சார். பாம்பு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பாம்புக்குள்ளே வந்த சாத்தான் தான் பிரச்சனை. சாத்தான் அன்னைக்கு பாம்புடைய உடலை பயன்படுத்திக்கிட்டான். இன்னைக்கு ஏதாவது பாம்புக்குள்ளே பேயை வந்து ஆடி இப்போ பார்த்துருக்கீங்களா? எந்த பாம்பா பேய் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கு? இல்லை. அன்னைக்கு தொடக்க நூலில் 3ஆம் அதிகாரம் பாம்புக்குள்ளே எது வந்துச்சு? சாத்தான் வந்து அவன் உடம்பை பயன்படுத்திக்கிச்சு, அவ்வளோதான். அப்போ பாம்பு சாத்தானை குறிக்கும். தேள்கள் அப்படின்னா என்னது? நம் வாழ்க்கையில் வருகிற சாத்தான் கொண்டு வர வழிகள். தேள் கூட்டினா என்ன செய்யும்? வலிக்கும், கடுக்கும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வருகிற வேதனை, சோதனை, கண்ணீர், கவலை, இதுதான் இந்த வழிகள் தான் சரிங்களா? இந்த வழிகளை தான் தேள்கள் சரிங்களா? அப்போ பாம்புகள் சாத்தானையும், தேள்கள் நம்ம வாழ்க்கிற வழிகளையும் வேதனைகளையும் குறிக்கும். இதை என்ன செய்யணும்? மிதிப்பதுக்குரிய அதிகாரத்தை யார் கொடுத்துருக்கிறது? ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறதுனால், நமக்கு இல்லை, எனக்கு.